வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உதவியாளர் கேட்டகிரியில், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற எம்டிஎஸ் போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமா, ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பீஸ் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியும் 30,000 மேலே கிடைக்கும். அப்ளை பண்ண எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஃபீமேல் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. லாஸ்ட் டேட் ஏப்ரல் 21 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர்லேருந்து, இன்ஸ்டியூட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் மெட்டீரியல் டெக்னாலஜிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு மார்ச் 23 ஏப்ரல் 21 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் கேட்டகிரியில், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்த வேக்கன்சிஸ் 7 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஆரில் 4 வேக்கன்சிஸும், எஸ்டிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1ன்னு சொல்லி வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வாரியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th சிபிசி படி சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இனிஷியல் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 18,000. நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்போ உங்களோட பேசிக் பே பார்த்தீங்கன்னா 56,900 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 30,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் 12th எனி டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை ஒரு டிசரபிள் குவாலிஃபிகேஷனாகவே அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும் விண்ணப்பிச்சா போதும். ஆஃப்லைனில், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணுமா அப்படின்னா அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும் விண்ணப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் ஏப்ரல் 21 2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 25 வயது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அந்த ஏஜ் லிமிட்டில் டேட்டில் வந்து உங்களுக்கு டவுட் வரும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே டேட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 22 2001 ஏப்ரல் 21 2008 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்டி கேட்டகிரினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகிரிலேயே யூஆர் கேட்டகிரியாக இருந்தால் 10 இயர்ஸு, எஸ்டி கேட்டகிரியாக இருந்தால் 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் ஜூடிக்லி செப்பரேட்டட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் இந்த கேட்டகிரியில் வர ஃபீமேல்ஸுக்கு யூஆர் கேட்டகிரியாக இருந்தால் 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்களும், எஸ்டி கேட்டகிரியாக இருந்தால் 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்களும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் வரைக்கும் அவங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டிங்க்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி டெஸ்ட் இருக்கும், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக அதை செக் பண்ணி பாருங்கள்.
இங்கே இன் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 500 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரிக்கே கொடுத்துருக்காங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேட்டகரி, ஆல் உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபீஸ் பெய்ட் பண்ண வேணாம். ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. இவங்களை தவிர்த்து மற்ற கேட்டகரி பீப்புள்ஸ் மட்டும் 500 rupees ஃபீஸ் பெய்ட் பண்ணும். அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவோ அல்லது SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாகவோ நீங்கள் ஃபீஸை பெய்ட் பண்ணி. ஸோ இங்கே வந்து இந்த ஜாப்க்கான ப்ராபஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. 2 years இதோட ப்ராபஷன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் பர்மனெண்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபில் சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதேமாதிரி பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், லீவ், ட்ராவல் கன்செஷன், கன்வெயன்ஸ் அலவன்ஸு, ஹவுஸ் பில்டிங் அலவன்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு நிறையவே வந்து பெனிஃபிட்ஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. www.immt.res.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண வேண்டிய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சரோட ஃபைல் ஃபார்மேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸ் எப்படி பெய்ட் பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக பெய்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த அக்கௌண்ட் நேம், அக்கௌண்ட் டைப், அக்கௌண்ட் நம்பர், ISFSC கோடு இதெல்லாமே யூஸ் பண்ணி இந்த நேமுக்கு தான் நீங்கள் ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணணும். அல்லது நீங்கள் SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக பெய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபீஸ் பெய்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃபுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதையுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இது. அதாவது நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணதுக்கான அந்த ரெசிப்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சரு, அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டு, 10th மேலே என்ன படிச்சிருந்தாலும் அதோட மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் விடோ கேட்டகரி, டிவோர்ஸ்டு இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குன்னா அதுக்கான ப்ரூஃபு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, வேறு எதாவது ரெலவென்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னா அதையுமே நீங்கள் அப்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும் விண்ணப்பிச்சா போதும், ஹார்ட் காப்பியாக நீங்கள் விண்ணப்பிக்க வேணாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அங்கெல்லாம் ஒர்க் பண்ண உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்குது அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.